Hello friends, welcome to Tamil Daily Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவலோட பாயசம் செய்ய போறோம். இப்போ 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா முந்திரி, கொஞ்சமா ஏலக்காய் பொடி, கொஞ்சம் திராட்சை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதில் மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு கலந்துக்கலாம். நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெல்லம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா திக்காகிற வரைக்கும், இன்னும் கொஞ்சம் திக்காகணும், திக்காகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அவல் பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.